என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிகர். This is Yogita. வெல்கம் டு ஓடி பாய் ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டீசர் தான் பார்க்க போறோம். என்ன டீசர் யோகி? விசயம் இருக்கு. எஸ், மியூசியம் இருக்கு 2 அதோட டீசர் வந்திருக்கு. அதோட லான்ச் எல்லாம் எப்படி பண்ணார் பாத்தீங்களா நம்ம ஹிப்ஹாப். கடைசியா அவருடைய ஒரு கான்சர்ட்ல வச்சு என்னோட அடுத்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்லயே அங்கேயே மியூசியம் இருக்கு அப்படின்னு தான் லான்ச் பண்ணியிருந்தார். செமையா இருந்துச்சு. அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காம. விசயம் இருக்கு 1க்கே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க அவருக்கு. ஏன்னா இதுல நம்ம மிஸ் பண்ண போறது வந்து முக்கியமா ஒரு ஆள் தான் மிஸ் பண்ணுவோம் மியூசியம் இருக்கு 2ல. யாரு? எஸ். சோ அந்த ஒரு பெரிய ஒரு மகானுக்காகத்தான் இந்த படம் சமர்ப்பணமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து ஆதி வந்து அப்படி ஒரு க்ளோஸா தான் இருந்தார் இந்த படத்துல எல்லாம். சோ அதோட 2 தான் வந்திருக்குது. சோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு நிறைய பேசிட்டோம். 3, 2, 1. சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டுடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். ஓகே, எங்களை உள்ள விட்டாதானியா நாங்க கத்துறோமா இல்ல பாடுறோமான்னு தெரியும். சார், இது வெகுஜனத்தோட பாட்டு சார், சத்தமா தான் கேட்கும். சினிமா பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலன்ஸையும் ஒன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கர மாதிரி ஈஸி நினைச்சியா? இந்த கானா பாட்டை வச்சுதான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கங்கிற கதையோ நமக்கு தெரியும். அவ்வளவு இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன் பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் சொல்லு. நீ ஜெயிப்பியா? எப்படிடா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். ஏய் டேய், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டு தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்னவா இருக்கும்? ஐயேனா இவர் திரும்ப இப்ப தமிழாவை தானே சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. கடைசியா நான் என்னடா வெளியே எதுவும் கேக்குது நினைச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. என்னன்னா நிறைய லுக் இருந்துச்சு, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காலத்துல ஏதோ ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணி இது பண்ணிருந்தாங்க. நடுவுல வந்து மியூசியம் இருக்கு 1 டயலாக் வந்துச்சு. என்னதான் நீங்க ஆசைப்பட்ட அவரோட வயசையும் வச்சு வந்துருச்சுங்க. ஆனா வந்து இதுல கண்டிப்பா ஏதாவது அவருக்கு டெடிகேட் பண்ற மாதிரி ஏதாவது சீன் இல்ல, இதுவே அவருக்காக தான் வச்சு அந்த சீன் இல்லையா, கொஞ்சம் அந்த வாய்ஸ கொடுத்து அந்த இடத்துல ஒரு இதோட நமக்கு டச்சிங் கொடுத்துட்டாங்க. எனக்கு கடைசி அந்த தான் வந்துட்டு ட்ரெண்ட்ல போறது எங்கேயா இது வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு பழைய கால ஸ்டோரியும் இப்ப இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு பழைய கால நிறைய சிங்கர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹிப்ஹாப் அதெல்லாம் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட், அதாவது மியூசிக்க கெடுக்கிறது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அத பேஸ் பண்ணி இருக்கலாம்ன்றது நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா ஆதினா வந்து ஒரு கருத்தோட தான் இருக்கும். ஆதி அண்ணான்னா கருத்தோட தான் இருக்கும். சோ கண்டிப்பா இதுலயே ஏதாவது ஒரு செம்ம கருத்து வச்சிருப்பாப்புல படத்துல இருக்கும். ஓகே, சோ நீ பாக்கல அப்படின்னா கருத்துல கருத்து இருக்காது, கருத்துலயே படம் உள்ள கருத்து தான் வச்சிருப்பாருன்னு சொல்ல வர. ஓகே ஓகே சரி ஓகே. அங்க தெரிச்சுது. நல்ல நேரம் கொஞ்சம் டைம் எடுத்து சொன்னேன். உடனே அசிங்கப்படுத்தலாம் போடவே மாட்டேன். ரைட், நீங்க பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற மறக்காம செக் பண்ணி பாருங்க. மறக்காம ஓடி ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல்ல போட்டு சொல்லுங்க. நாங்க ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துரும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவோம். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்து பாய்.